அண்ட் மக்கள் இப்போ இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸில் யாரோட ஃபேமிலி வந்திருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியோட ஃபேமிலி தான் வந்திருக்காங்க. அண்ட் எல்லா கண்டஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா மார்னிங் வேக்கப் சாங் ஆடுற மாதிரி எல்லாமே கார்டனில் ஆடிட்டு இருந்தாங்க. அண்ட் சடனாக ஒரு என்ட்ரி கொடுத்தவங்க தான் ஜெஃப்ரியோட அம்மாவும் அப்பாவும் வந்தாங்க. பார்த்தோன்னே மற்றவங்களாம் ஷாக் ஆகிட்டாங்க. பட் வந்து ஜெஃப்ரி ரொம்ப கூலாக கேஷுவல் டான்ஸ் ஆடிட்டே போய் தான் அவங்க வெல்கம் பண்ணார். ஸோ அப்படி வெல்கம் பண்ணி எல்லாம் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது எல்லாம் ரொம்ப கன்சோல் பண்ணுற எல்லாதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இத்தனை நாள் பார்க்காம வந்து ஜெஃப்ரி நிறைய டைம் சொல்லியிருப்பாரு அம்மாவுக்கு வந்து பாசம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க இழந்துட்டே இருந்தாங்க. ஸோ அப்போ எங்களுக்கு கன்சோல் பண்ணிட்டு அல்லாதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு உள்ளே போய் பேசிட்டு இருக்காங்க. அப்போ பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரனை பார்த்து தான் சொல்லியிருந்தாங்க அவனோட காமெடி இருந்தாங்களாம் அடிமப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முத்துக்குமார் பண்ணுற ஒவ்வொரு அந்த மொக்க ஜோக்கு டைமிங் காமெடிலாம் நல்லாவே தான் இருக்கும். ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருப்பாங்க உங்களோட காமெடி தான் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அழுவாதமே முத்துக்குமாரனுடைய காமெடிக்கு நாங்கள் ஃபேன். ஜெஃப்ரிக்கோட எங்கள் அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான அட்வைஸ் தான் கொடுக்கல. ரொம்ப கேஷுவலாகவே இது வரைக்கும் வந்ததே ரொம்ப பெருமை தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. நல்லா கேஷுவலாக விளையாடி இதெல்லாம் தான் விளையாண்டுட்டு இருக்கேன், இது வரைக்கும் வந்து நமக்கு பெருமைப்படுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக தான் பேசிக்கிட்டாங்க. தாக்கு பிடிக்கிறாங்க எப்படி ஜாலியாக உள்ள வந்தோமோ வெளியில் வந்து பெரிய. அண்ட் ஜெஃப்ரியோட அம்மாவை பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப சர்க்காசியமாகவே விஷாலை கரைச்சி விட்டுருந்தாங்க. விஷால் வந்து அதிகம் எப்பயும் பேசவே மாட்டாருங்க. அவர் வந்து ஆளுக்கு பேர் தான் பேசுவார், ரொம்ப சேஃப் கேம் விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி காமெடியாக சொன்னாங்க. பட் ஆனால் ரொம்ப சீரியஸான விஷயம் தான் சொன்னாங்க. விஷால் அதிகம் பேச மாட்டார், சேஃப் கேம். அண்ட் சில்லாக ஜாலியாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக நல்லா பேசினாங்க. ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக தான் பேசினாங்க, ஒன்றும் சீரியஸாக ஒன்றும் எதுவுமே கிடையாது. அண்ட் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட்லேயே போய் சொல்கிறாரு. எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு சில விஷயம் சொல்கிறாரு. அப்படி என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்குமே நான் எப்போ நாளும் இருந்திருப்பேன், நான் அந்த வீட்டுக்கு அடங்காத பிள்ளையாக இருந்திருப்பேன், நிறையா தேவையில்லாத நிறையா செஞ்சுருப்பேன். பட் இனிமேட் பார்த்தீங்கன்னா நான் பழசெல்லாம் மறந்துங்க, இதுக்கு மேலே நான் புதுசாக உங்களுக்கு பார்ப்பீங்க, நான் வந்து வீட்டுக்கு போய் நல்லா பொறுப்பாக பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆமாப்பா நீ வந்து இந்த பிக் பாஸ் வந்ததுலேருந்து ஃபுல்லாகவே மாறிட்ட, நாங்களுமே கூட அதுக்கு முன்னாடி இந்த ஜெஃப்ரி வேறு இதுக்கு முன்னாடி ஜெஃப்ரி வேறு நாங்களே உணர்ந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் மம்மியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ சீஸ் ஒரு ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு இந்த ப்ரமோ முடிச்சுக்கிறாங்க. அப்புறம் நடந்துலாம் பாஸ்ட் அது இதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்காது. வாழ்க்கையை மாற்றிருந்தே பிக் பாஸ் தான்.